பெருமாளோட அனுக்கிரகத்துல அவர் உத்தரவுப்படி இந்த தேர் செஞ்சிருக்கோம். இந்த கோயிலுக்கு, அருள்மிகு சிவபெருமாள் கோயிலுக்கு. மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள சேவக பெருமாள் திருக்கோவில் நடைபெற்ற திருத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அண்ணா நகரில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேவக பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தொழிலதிபர் ராஜ்குமார் என்பவரது மனைவி சசிகுமாரி அவர்கள் 15 லட்சம் ரூபாய் செலவில் தேக்கு மரத்திலான புதிய தேர் செய்து கொடுத்துள்ளார். அந்த புதிய தேர் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். கோவிலில் இருந்து புறப்பட்ட தேரானது கோவிலை சுற்றி வந்து திருஷ்டிகள் உடைக்கப்பட்டு தேர்நிலை நிறுத்தப்பட்டது. திருத்தேரை கோவிலுக்கு அர்ப்பணித்த பெண் பக்தர் சசிகுமாரி ராஜ்குமார் பேசும்போது இதனை தெரிவித்தார். பெருமாளோட அனுக்கிரகத்துல அவர் உத்தரவுப்படி இந்த தேர் செஞ்சிருக்கோம். இந்த கோயிலுக்கு, அருள்மிகு சிவபெருமாள் கோயிலுக்கு 16 லட்சம் மதிப்பீடுல இந்த தேர் செஞ்சிருக்கோம். நல்லபடியா வெள்ளோட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு என் பேர் சசிகுமாரி.